நான் நான் ஜஸ்ட்டு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஸோ அதுக்கு பிறகு நம்ம அந்த அப்டேஷன் போர்ஷன்ஸ் அதை நான் இது பண்ணலாம். இப்போதைக்கு நான் வந்து எந்த போர்ஷனில் இருக்கேன் அப்படின்னா, டெக் எக்ஸிக்யூஷன் மாஸ்டர் கேட்டகரியில் இருக்கிறோம். ஸோ இதுதான் இப்போ இந்த மாஸ்டர் கேட்டில் ஆல்ரெடி கான்டென்ட் இருக்குது. அதுக்கு என்ன காரணம் அப்படின்னா, நம்ம அந்த ஏபிஐ இது பண்ணி சிஎஸ்வியிலேருந்து கண்டென்ட்டை எடுத்து இங்கே நம்ம போட்டுருவோம். ஸோ இங்கே மாஸ்டர் கேட்டகரிஸ் எல்லாம் இருக்கும். அண்ட் இது வந்து மெட்ரிக்ஸ். ஸோ இப்போ மெட்ரிக்ஸ் வந்து இங்கே எடுத்து வச்சுருக்கிறேன், மாஸ்டர் மெட்ரிக்ஸ். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா மாஸ்டர் மெட்ரிக்ஸுக்கு தேவையான கண்டென்ட் சிஎஸ்வியிலேருந்து எடுத்து வச்சுருப்போம். இதில் டூப்ளிகேட் வேல்யூஸ் எல்லாம் வந்து இருக்குது. ஓகேவா? ஓகே. ஸோ இப்போ அடுத்தது இப்போ தான் வந்து நம்ம ரிவ்யூ செக்ஷன் வந்து இங்கே இருக்குது. இப்போ நான் இதில் இருந்த டேட்டா எல்லாத்தையுமே அழிச்சிட்டேன். ஸோ ஆக்சுவலாக இப்படி தான் இருக்கும். இப்போதைக்கு நம்ம டேட்டா பேஸில் இப்படி தான் இருக்கும். நம்ம இப்போ என்ன பண்ண நான் என்ன சொல்ல வரேன்னா, எப்போ நம்ம வந்து அந்த 3 டாட்ஸை கிளிக் பண்ணி ஒரு ப்ராஜெக்டோடைய ரிவ்யூ செக்ஷனுக்கு போகிறோமோ அப்போ நம்ம வந்து இந்த கால் ரன் பண்ணுவோம்னா, இது வந்து என்னது டெக் எக்ஸிக்யூஷனில் என்னென்ன கான்டென்ட் இருக்குதுன்னு இது பண்ணுறது. ஸோ இந்த இடத்துல நம்ம ப்ராஜெக்டோடைய ஐடியை கொடுப்போம். ஸோ இப்போ வந்து நான் வந்து இங்கேருந்து ஏதாவது ஒரு ப்ராஜெக்ட்ஸோட ஒரு ஐடி எடுத்துக்கிறேன். ஸோ இந்த ஒரு ஸ்பெசிஃபிக் ப்ராஜெக்டில் இங்கே நம்ம போகுது. ஓகே. ஸோ இதை நான் மட்டும் ஓகே பண்ணிட்டேன். ஸோ இங்கே டோக்கனும் போட்டுட்டேன். இப்போ இதை நம்ம ரன் பண்ண போகிறோம். இப்போ இங்கே ரன் ஆகிற நேரத்தில் ஆக்சுவலாக இது வந்து இப்போ இங்கே கேட்டகரிஸை உருவாக்கியிருக்கணும். ஓகே. இப்போ நம்ம அந்த டெக் எக்ஸிக்யூஷன், இது டெக் எக்ஸிக்யூஷன் ரிவ்யூ, இங்கே தான் கேட்டகரி உருவாகிருக்கணும். நம்ம இப்போ ரன் பண்ணலாம். பார்த்தீங்களா? ஸோ இப்போ இங்கே என்ன விஷயம்னா, ஒரு ப்ராஜெக்டை வச்சு இங்கே நான் ப்ராஜெக்ட் ஐடி பார்த்தீங்களா, ஒரு ப்ராஜெக்டை வச்சு இங்கே எல்லாமே க்ரியேட் ஆகிடுது. ஓகே. இது ஆட்டோமேட்டிக்காக க்ரியேட் ஆகுறது. இது யாருனாலையும் க்ரியேட் பண்ணப்படலை அந்த மாதிரி. ஓகே. ஆனால் இதில் என்ன விஷயம் அப்படின்னா, நம்ம ரிவ்யூவர் நான் எடுக்கணும். நம்ம இது பண்ண பிறகு தான் ரிவ்யூ டேபிள் போட்டாங்களோ சம்திங். ஸோ அதனால் எனக்கு இது அவராக இருக்கனால அது மட்டும் இப்போ எம்டியாக இருக்குது. மற்றபடி இங்கே மார்க் இருக்குல்லன்னா ஸ்கோர் பர்சன்டேஜ் அதுதான் இங்கே வந்து எம்டியாக இருக்கும். கமெண்ட்ஸ் வந்து நம்ம போட்டுக்கலாம். இது வந்து இப்போ இது எம்டியாக இருக்கும்னா இது இப்போ எம்டியாக உருவாயிடும். ஸோ இப்போ வெப்பேஜில் வந்து எம்டியாக உருவான பிறகு, அதாவது இப்போ இங்கே பாருங்களேன், இங்கே கண்டென்ட் இல்லை, எம்டியாக உருவான பிறகு தான் அவங்க இன்னும் திங்ஸ் எல்லாம் போடுவாங்க. ரைட்டாக? ஸோ இங்கே போயிட்டு இங்கே இந்த ரிவ்யூ கொடுப்போம். ரிவ்யூ கொடுத்தோடனே இது வந்து அவங்க போடலை. ஸோ இப்போ டெவாப்ஸ் கொடுத்தோன்னா இந்த மாதிரி கண்டென்ட் வந்துடும். ஆனால் இந்த மார்க்ஸ் இருக்காது. ஸோ இந்த இடத்துலலாம் நம்ம இங்கே 0 போட்டிருக்கனால அங்கேயும் 0 தான் காட்டும். இப்போ இதில் இவங்க எடிட் பண்ணுற இந்த போர்ஷனில் தான் என்னது அந்த போஸ்ட் இல்லை, இன்னும் பண்ண வேண்டிய புட் செக்ஷன் பண்ணணும். ஸோ அந்த இடத்துல இங்கே போடுறாங்கன்னா இதுக்குள்ளே மார்க்கு போய் விழுந்துருக்கும்னா. ஓகே. ஸோ இந்த எம்டியாக உருவாகணும்ல, இந்த லிஸ்ட் வந்து எம்டியாக உருவாகிறதுக்காக தான் இந்த செக்ஷன் வந்து நம்ம கெட் பண்ணுறப்ப தான் அந்த ப்ராஜெக்ட்டுக்கு ரிலேட்டடான மாஸ்டர் மெட்ரிக்ஸ் அண்ட் இதெல்லாம் எடுத்து இங்கே உருவாகிற மாதிரி பண்ணியிருக்கிறேன். ஸோ இதுக்கு வந்து புட் பண்ணணும். அண்ட் ப்ளஸ் எதுக்கு போஸ்ட் அப்படின்னா, இப்போ ஒருவேளை புதுசாக ஒரு இது பண்ணிட்டோம், ஏற்கனவே இருக்கக்கூடிய கான்டென்ட் தான் இதில் வந்து இங்கே நான் வந்து ஒரு ஸ்பெஷலாக ஒரு கேட்டகரியை ஆட் பண்ணணும் அப்படிங்கிற பட்சத்தில் இங்கே போஸ்ட் வச்சுக்கலாம். எதுக்கும் ஒரு எக்ஸ்ட்ரா மேபி தேவைப்படலாம் அப்படிங்கிற போர்ஷனுக்காக தான் அந்த போஸ்ட் வச்சுருக்கிறேன். அண்ட் ஆக்சுவலாக அது முன்னாடி அந்த மைண்ட் செட்டோட பண்ணலை. பட் இப்போ நம்ம அதை யூஸ் பண்ணிக்கலாம் அப்படிங்கிற ஒரு இதில் தான் நான் சொல்கிறேன். ஆனால் ஃபஸ்ட்டு அதை யோசிச்சு பண்ணலை. ஓகே. ஸோ இப்போ போஸ்ட் இங்கே இருக்கும். ஸோ இங்கே கெட் அப்படிங்கிறது டெவாப்ஸோட கெட் வர்றப்போ அந்த ப்ராஜெக்ட்டுக்கு கீழே கேட்டகரி அண்ட் ஆடிட் ஐட்டம்ஸ் எல்லாம் எடுத்து இப்போ ஒரு 0ன்னு சொல்லிவிட்டு இங்கே க்ரியேட் ஆகிடும். ஸோ அதான் இங்கே நடக்குது. ஓகேவா? நான் தட்ஸ் இட்.